வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? இதை நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். இது வந்து நம்ம பாலிட்டிக்கான பிடிஎஃப் எப்படி இருக்குது பாருங்கள். டாபிக்ஸ் டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக்ஸ் படி நம்ம பிரிச்சிருக்கோம். பேஜ் நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம், சரிங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது, ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் அது மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்துங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போதும், சரிங்களா? நிறைய பேர் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் அப்படி இப்படின்னா சொல்கிறாங்க. பட் வந்து டிஎன்பிஎஸ்சியோட கான்செப்ட் இது தான், சரிங்களா? குரூப் 2 அண்ட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டினில் ஒரு 25 to 30 கொஸ்டின் அப்படி இப்படி தான் இருக்கும். கையே வைக்க முடியாது, சிம்பிளாக சொல்லணுன்னா, சரிங்களா? அதே மாதிரி குரூப் 1 ஒரு 50 கொஸ்டின் கையே வைக்க முடியாது, சரிங்களா? அது ஏன்னா இது இப்போ அடுத்த வருஷம்னாலும் சரி, அதுக்கடுத்த வருஷம்னாலும் அதே கதை தான், சரிங்களா? ஆனால் அந்த 30 கொஸ்டினையும் நம்ம வந்து விட்டுட்டு வர போகிறதில்ல. ஸ்மார்ட் கெஸ்ஸிங் ப்ளஸ் எலிமினேஷன் மெத்தட், சரிங்களா? அதாவது எலிமினேஷன் மெத்தட்னா ஒன்றும் கிடையாது. 4ல் 2 கட் பண்ணிவிட்டு மீதி 2 இருக்கும். அந்த 2 எதுன்னு சூஸ் பண்ணுறது தான் அந்த ஸ்மார்ட் கெஸ்ஸிங். அதை யூஸ் பண்ணி அந்த 30ல் ஒரு மினிமம் ஒரு 5 கிடச்சிரும் நமக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 170 கொஸ்டின் எங்கேருந்து வரும்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரும். இதுதான் உண்மை, சரிங்களா? அதனால் நீங்கள் வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எங்கதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, பாலிட்டியை நான் ஸ்கூல் புக்கில் முடிச்சிட்டேன், எனக்கு எது மறக்கும் எது நல்லா இருக்கும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு கொஸ்டினை போட்டு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அகாடமியில் சேர்ந்து டெஸ்ட் சீரியஸ் போட்டு பார்க்குறதுக்கு இது மாதிரி டாபிக் வைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும், சரிங்களா? இதை தவிர்த்து நம்ம வந்து திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொதுத்தமிழ் டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிட்டோம். ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் வைஸு, மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கங்க.